நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் நேற்று நிறைய பேர் பார்த்தீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் லைக் யாரும் பண்ணல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட்ஸ் நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி லைக் கொடுக்கும்போது எந்த மாதிரி வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பக்கத்தில் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்காங்க. அதே மாதிரி லைக்கும் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. எண்ட் ஆஃப் த டே நான் போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். பட் இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கறது பெட்ரு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, முடிஞ்ச பிறகும் சரி, கொடுக்கறதுல யூஸ் இல்லை. அது 50-50 தான். ஆஃப்டர் 9:40க்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட்டுன்றதை நம்ம லைவாக 2 நாளாக சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன் பிளேஸ். இப்போ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அப் மூவ்மெண்ட், நல்ல அப் மூவ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் இங்கே ஒரு மேலே வச்சு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தால் நல்ல அப் மூவ்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணாததுனால மார்க்கெட் கீழே டவுனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஹையஸ்ட் சான்ஸ் அப் ட்ரெண்ட் ஒன்று, அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். மேலே போனாலும் இந்த இடத்த உடைக்க முடியலைன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துடும். இன்றைக்கி நிஃப்டி அப் ட்ரெண்ட் கொஞ்சம் இன்னும் மார்க்கெட் அப் ஆகிட்டு 400 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப் ட்ரெண்டுக்கும் போட்டுடுறேன். ஏன்னா மார்க்கெட் நான் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல் லைவ் வீடியோ போட முடியாது, அதனால் அப்டேட் மட்டும் இதில் கொடுத்துட்றேன். கீழே டெலிகிராம் லிங்க் தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்தோன்னா பாருங்கள், சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி மேலே அப் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணுது. பட் அதுவும் டவுன் சைடில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. மார்க்கெட்டு இங்கேருந்து இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் தான் எடுத்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகாமல் வந்துடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இன்றைக்கி நிஃப்டி மூவ்மெண்ட். பேங்க் நிஃப்டி இந்த ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே டவுனில் போயிடுச்சுன்னா நிஃப்டியும் நல்ல ஃபால் கிடைக்கலாம். அதர்வைஸ் அப் ட்ரெண்ட் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன், ஒரு நிமிஷம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க்கை கொடுக்குறேன். எவ்ரி 1 hour நான் மார்க்கெட் அப்டேட் லிங்க்கில் கொடுப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ ப்ராஃபிட்டபிள் டே.